ஒரு கிளாரிட்டி இல்லாம லைஃபை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்றது இல்ல. சோ இந்த மாதிரி ஷார்ட் டைம் growth ஸ்டார்ட் பண்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி இன்னைக்கு Facebook நிறைய பேர்ட்ட இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கா Facebook? ஃபியூச்சர் ஆஃப் தேநீர் இடைவேளைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த பாயிண்ட், அந்த கடைக்காரர் மட்டும் அன்னைக்கு 2 ரூபா வித்தியாசம்னு சொல்லலைன்னா வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா அண்ட் நான் திவ்யா. ஸோ திஸ் இஸ் அஃபிஷியலி அவர் ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ பாட்காஸ்ட். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்க்கு கெஸ்டாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தா மட்டும் இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர், திஸ் இஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இதுக்கு தான் சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. விஐபி படத்தோட ஸ்டைலில் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அண்ட் ஒரு ஐடி வேலை இதெல்லாம் விட்டுட்டு ஃபைனலி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கான்டென்ட் கிரியேஷன்ல ஈடுபட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு மீடியா சென்சேஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 3.5K பிளஸ் வீடியோஸ் அண்ட் 35 லட்சம் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய தேநீர் இடைவேளையில இருந்து நம்மளுடைய பிரகதீஷ் அண்ணா வந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் திவ்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூக்கு நீங்க ஓகே சொன்னதுக்கு. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித், பிரகதீஷ் அண்ணா யாரும் எங்களுக்கு மேலோட்டமா ஒரு அளவு தெரியும், ஃபேஸ் ஆஃப் தேநீர் இடைவேளை அதெல்லாம். பட் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அண்ட் தென் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ இந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி இது தொடங்குச்சு அதெல்லாம்? ரொம்ப பெரிய பயணம்லாம் இல்லை. பேர் பிரகதீஷ், சிவகங்கை ஊர், ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த பையன், மீடியா கனவோட இருந்த பையன். அதுக்காக கொஞ்சம் உழைச்சேன், அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப ஆச்சா பூச்சான்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல தாய் தந்தை அவங்கெல்லாம் வழிகாட்டுதலோட உழைச்சதுனால கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மீடியாக்குள்ள வந்துட்டேன். ஓகே. அண்ட் உங்களோட நீஷ் பாக்குறப்போ வந்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கான்டென்ட். ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு ஒரு பாட்டி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதோ டாக்குமெண்டேஷன் பத்தின வீடியோ, உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்போதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் வை சோஷியல் மீடியா எக்ஸிஸ்ட், இதுக்காக தான் வந்து வீடியோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த நீஷை சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சதுக்கான காரணம்? கரெக்ட், நீங்க சொன்ன விஷயம் தான் நாங்க நினைச்சதே. அதாவது ஒரு பாட்டி பார்க்கணும், ஒரு பூ விற்கிறவங்க பார்க்கணும், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன் பார்க்கணும். படிக்காதவங்களுக்கு அவங்க மொழியில தேவைப்படுற தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய ஒரே நீஷா இருந்துச்சு. அதுக்கு தான் நான் சேனல் தொடங்கி சேனல்ல கண்டென்ட் போட ஆரம்பிச்சது, எல்லாமே அதுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே படிச்சவங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் அவங்க சப்ஜெக்ட் தெரியுமே தவிர மத்த எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு எலைட்டா நம்ம பேசியிருக்கோம்னா அது புரிஞ்சுக்கிற முடியும் அவங்களால. வேற நமக்கு வந்துட்டு அந்த எளிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மொழி புரியாது, அவங்க மொழியில சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அப்ப அந்த லாங்குவேஜ்ல அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நோக்கம். அதுலதான் தேநீர் இடைவேளை உருவாச்சு. சூப்பர்ண்ணா. அண்ட் நீங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்க தொடக்கத்துல. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணிருக்கும்ல, அது ஒர்க் ஆகுது, மக்கள் பாக்குறாங்க, நம்ம யாருன்னு தெரியுதுன்ற மாதிரி. அந்த பாயிண்ட் என்னவாக இருந்தது? அந்த பாயிண்ட் வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது. அதுவும் அகைன் எனக்கு எளிய மனிதர்கள்ட்ட இருந்து கிடைச்சதுதான். எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நார்மலா சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள், மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பெரிய பெரிய லைஃப் லெசன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க சூப்பரா. எனக்கு என்னன்னா, ஒரு தடவை நாங்க ஸ்டுடியோக்குள்ள இருந்து ஒரு சிங்கிளா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக பேசுறது, இப்படிதான் யூடியூப்பை தொடங்கினேன். நீங்க இப்ப என்ன 2026 தொடங்குறீங்க, நான் 2019 தொடங்கினேன், ஒரு 7 வருஷம் பேக். அப்ப நீங்க 8வது படிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8வது 7வது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி வீடியோஸா போட்டுட்டு இருந்தோம். பெரிய அளவுல வரவேற்பு இல்லை, ஆனா அப்பயும் நல்ல வீடியோ தான் அது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அவன் ஒரு பால் பாக்கெட் வாங்கினேன். பால் பாக்கெட் வாங்கினப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, நான் கேட்டேன் ப்ளூ பால் பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து 21 ரூபா அப்படின்னாரு. அப்ப கிரீன் பால் பாக்கெட் அது 23 ரூபா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 2 ரூபா வித்தியாசம் அப்படிங்கிறாரு. ஆஹா, இது 2 ரூபா வித்தியாசம் இல்ல, ஆனா அவருக்கு 2 ரூபா வித்தியாசம் தெரியுது. அப்ப அதுக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பாக்கெட் கலர் எல்லாம் எடுத்தா நம்மகிட்ட வந்து ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, மெஜந்தா இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. 4 வகையான பால் பாக்கெட் போது எதுக்கு விடுறாங்க? ஒரு பால் பாக்கெட் விட்டா போதும்ல எல்லாரும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு போது அதுல கொழுப்பு சத்தெல்லாம் இந்த மாதிரி மாறுது. இது இவங்க குடிக்கலாம், இதுல இவங்க குடிக்கலாம், இதுல இந்த திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இதை ஒரு வீடியோவா பண்ணலாம்னு சொல்லி
எனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வீடியோவா பண்ணேன். ஓகே. 2 கேரக்டரா வச்சு, அப்ப நாங்க ஒரு ஆள் தான் நான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய டீம் இருக்கு. அப்ப இன்னொரு கேரக்டரா நான் வாங்குற கேரக்டரா நானே இருந்து, பால் கடை கேரக்டரா நானே இருந்து, எனக்கு இந்த மாதிரி பால் பாக்கெட் கொடுங்க கேட்டா அவர் உண்மையாவே வித்தியாசம்லாம் சொல்லி இப்படி வச்சு பண்ணும்போது அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, மக்களுக்கு பிடிச்ச வீடியோவா நீங்க கொடுக்கறத விட மக்களுக்கு தேவைப்படுற வீடியோவா கொடுத்தா அது பிடிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமான்னு தெரியாது. நீங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல லைஃபா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், லைட்டா நம்ம பிலாசபி பேசுற மாதிரி இருந்தா கூட எனக்கு தேவைப்படுற விஷயமா இருந்தா அது தன்னை போல எனக்கு பிடிச்சிருது. எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்குன்னா அது கொஞ்ச நாள் பிடிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆயிருது. அதுதான் இங்க பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த பிடிச்சது தேவைப்படுறது இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணும்போது சக்சஸ் கிடைக்குதுன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி லைஃப்ல பீப்புள் யூஸ் பண்ற பொருள், சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெருவா போய் கடையா மார்க்கெட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு பிடிக்கவும் செய்யுது, தேவையும் படுது, நம்மளை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அந்த பாயிண்ட், அந்த கடைக்காரர் மட்டும் அன்னைக்கு 2 ரூபா வித்தியாசம்னு சொல்லலைன்னா இன்னைக்கு தேநீர் இடைவெளி எவ்வளவு பெருசா இருந்திருக்குமானே எனக்கு தெரியல. அந்த பால் பாக்கெட் தான் இன்னைக்கு தேநீர் இடைவெளி இவ்வளவு பெருசா ஆகிறதுக்கு காரணம். ஆமா, அவங்க சேனல் பேரு தேநீர் இடைவெளி. தேநீர் போடுறதுக்கு பால் வேணும், பால்ல இருந்து தொடங்கி இருக்கு. எப்படியும் அங்கிட்டுமா ஒரு இது வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மறக்கவே மாட்டேன் அந்த நாளையும், அந்த மொமெண்ட்டையும் மறக்கவே மாட்டேன். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்க சொன்னீங்க தட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க தான் இருந்தீங்க, நீங்களே வந்து 2 பேரை ஆக்ட் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஷிப், ஒரு நல்ல கேப்டனை நாங்க பாக்குறோம் இங்க. உங்களோட டீம் வந்து இப்போ பயங்கர சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியுது. டீம் ஆஃப் தேநீர் இடைவேளையை பத்தி ஏதாவது சொல்றீங்க? டீம் ஆஃப் தேநீர் இடைவேளை வந்து தேநீர் இடைவேளை சேனல்ல இருக்கிற டீம் ஒண்ணு. நம்மகிட்ட மொத்தம் ஒரு 5 சேனல் நம்ம அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ தேநீர் இடைவேளை டீம் மாதிரி ஒரு 5 டீம் மொத்தமா இருக்கும். மொத்தமா ஒரு 35 பேர்கிட்ட நம்ம இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் மீடியா துறையில சாதிக்கணும், மீடியால ஏதோ ஒன்று செய்யணும்ன்ற பேஷனோட இருக்கிறவங்க. அந்த மக்களையா நம்ம தேர்ந்தெடுத்து சேர்த்து நம்ம ஒரு டீமா உருவாக்கும் போது தன்னை போல அது ஒரு நல்ல டீம் அதுவாவே உருவாயிடுது. நீங்க போட்டு மெனக்கட்டு நான் இந்த டீம் உருவாக்குனேன், ஐ மேட் திஸ் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கரெக்டான ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கான கரெக்டான கைடன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல டீம் உருவாயிரும். அப்படிங்கிறது தான் என்னுடைய டீம் ஹேண்ட்லிங்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ, அகைன் அந்த தேவை பெர்ஸ்பெக்டிவ், அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க கரெக்டா வந்து உட்காந்துருவாங்க. ஸோ இப்படிதான் எங்களுடைய டீம் உருவாச்சு. எங்க டீம்ல நிறைய பேர் இருக்கும், சொன்னாப்புல ஒரு 35 பேர்கிட்ட இருக்கும். எல்லாருமே நல்ல பசங்க, சாதிக்கணும்னு நினைக்கிற பசங்க, அடுத்தடுத்து லைஃப்ல நல்லா போகணும்னு நினைக்கிறவங்க. அதை அந்த கனவுகளினுடைய பயணமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கான வாய்ப்பு வருது, அதை செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்க ஒண்ணுமே இல்லாம நம்மள மாதிரி நம்மகிட்ட வந்து அப்ப நம்ம சொல்லி இப்படியெல்லாம் அவங்க வளர்ந்து அவங்க வேற இடத்துக்கெல்லாம் போறத பாக்குற ஒரு ஃபீலே சூப்பரா இருக்கு. அது உண்மையாவே நல்லா இருக்கு. எனக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த லீடர்ஷிப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிடைக்காது. ஏன்னா நிறைய இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதை நான் கண் கூட அவங்க வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களோட தலைமை பண்பு வந்து நிறைய இடத்துல தெரியுது. ஏன்னா ஒரு சில அவார்ட் ஷோஸ்க்கு போகும்போது நீங்க தனியா வாங்கி நான் பார்த்ததே இல்லை. எந்த அவார்டுமே உங்களோட டீமோட தான் கூட்டிட்டு போய் வாங்குறீங்க. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு. சூப்பர்ண்ணா. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி கான்டென்ட் கிரியேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஷார்ட் டைம்ல வந்து ஒரு growth பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு வீடியோ வைரலா போயிடணும், அந்த மாதிரி வைராலிட்டி, இந்த ஹூக் கல்ச்சர்லாம் வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களோட growth வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டைம் growthன்னு ஸ்டார்ட் பண்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அப்படி நம்ம தனியா அவங்களன்னு பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்மே மாறி இருக்கு. இப்ப நான் வைரல் ஆனது ஃபேஸ்புக்ல. இன்னைக்கு ஃபேஸ்புக் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது உங்கள்கிட்ட இருக்கா ஃபேஸ்புக்? இல்ல. நான் வைரல் ஆனப்போ ஃபேஸ்புக்ல தான் வைரல். இப்ப இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா வைரலா இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு நாள்ல 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் வருது இல்ல. எனக்கு அது ஃபேஸ்புக்ல நடந்துச்சு. எந்த வீடியோ போட்டாலும் சரி 3 ஹார்ஸ்ல 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஃபேஸ்புக்ங்கிறது இன்ஃபேக்ட் 4 நிமிஷம் கண்டென்ட். நீங்க போர்ட்ரேட்ல எப்படி எடுக்கிறது இல்ல, இப்படி எடுத்து அதை ஒரு எடிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அப்படின்னும் போது அன்னைக்கு அது பிளாட்ஃபார்ம். அன்னைக்கு ஃபேஸ்புக் பெரிய பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் பெரிய அளவில் இல்ல. நம்ம டிக்டாக்கு அப்புறம், டிக்டாக் பேனுக்கு அப்புறம் தான் டிக்டாக் மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் நீங்க ஒன்று போடலான்றதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டா பெருசு இல்லையா. சோ அப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக்ல பயங்கர வைரல். நீங்க அதை அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாவா இருக்கு, இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ரீல்ஸா இருக்கு, இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ஹூக்கா இருக்கு, இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதை பசங்க பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அந்த ஃபார்முலா அவங்களுக்கு தெரியுது.
ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. அவங்க அந்த கிரியேஷன்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லா பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ட்விஸ்டோட பண்ற கண்டென்ட் எல்லாம் எப்பா ஸ்டன்னிங்கா இருக்கு, நமக்கே பார்க்க ஆசையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் தான். இந்த ஷார்ட் டேர்ம் க்ரோத்துங்கிறது இல்லை. அது எப்படின்னா அந்த க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க க்ரோத் கன்சிஸ்டன்டா இருக்கும். நீங்க கன்சிஸ்டன்டா இல்லைன்னா நீங்க கன்சிஸ்டன்டா இருந்த இடத்துக்கு மட்டும் உங்க க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கன்சிஸ்டன்டா உங்க க்ரோத் டிக்ளைன் ஆயிரும். ஸோ யாரையுமே ஒண்ணுமே செய்யாம முன்னேறி வந்துட்டான்னு சொல்லவே நம்ம முடியாது. யாரையுமே எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வேலை செய்யறாங்க, அதை தொடர்ந்து செய்யறாங்க, அதுக்கான பெனிஃபிட் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்னைக்கு அவங்க ஸ்டாப் பண்றாங்களோ அன்னைக்கு இது இருக்காது. அவ்வளவுதான் பாயிண்ட். அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது இது. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் மேல மக்கள் ஒரு லெவல் ஆஃப் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அதனால அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனோட வரக்கூடிய ஒரு பொறுப்புணர்வுங்கிறது இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா தெரியாம செய்றீங்களான்னு தான் இருக்கு. இப்போ செய்தித்தாளை மக்கள் நம்புறாங்க. செய்தித்தாள் எழுதியிருக்கத நீங்க முன்னாடில இருந்து வாங்க, செய்தித்தாள்ல அதை யார் எழுதுனான்னு மக்கள் தெரியுமா? தெரியாது. அதை நம்புவாங்க. அதுல ஒரு தவறான தகவல் இருந்தா அடுத்த நாள் அந்த செய்தித்தாள் மன்னிப்பெல்லாம் போடுவாங்க. நாங்க இது தவறா போட்டோம், மிஸ் இது போட்டோம், மறுப்புன்னு போட்டு இது எங்களுடையது இல்லை, நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லி போடுவாங்க. அது அடுத்த நாள் செய்தித்தாள்ல வரும். ரேடியோ எடுத்துக்கோங்க, பேசுற குரல் தான் நம்ம கேட்கும், அந்த பேரு தான் நமக்கு தெரியும், அந்த முகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த குரலையும் அந்த முகத்தையும் மக்கள் நம்புவாங்க. அவங்க சொன்னது ஏதோ ஒரு தவறா இருந்தா அது திருப்பி அவங்களே சரி பண்ணுவாங்க. ஏன்னா வேணும்னு தவறா சொல்லணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, நியூஸ் ரீடர் வந்தாங்க, ஃபேஸ் காட்டி வாசிப்பாங்க. இப்ப நியூஸ் ரீடர் வாசிக்கிறாங்கல்ல, அந்த நியூஸ்லாம் நமக்கு உண்மை, கரெக்ட் தானே? நியூஸ் ரீடர் வாசிக்கிறத நம்ம டவுட் பண்ணவே மாட்டோம். இந்த நியூஸ் ரீடர் வாசிக்கிறது தப்பா சொல்லிருமோ அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த அந்த கான்ஃபிடென்ட் அவங்க கொடுப்பாங்க நமக்கு. அதே மாதிரி என்னுடைய எவல்யூஷன் தான் இன்னைக்கு கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நீங்க ஆட் எல்லாம் பாருங்க, எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு விரும்புறாங்க. நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணணும், நான் ஏன் அகைன் டிவில ஆடோ இல்ல ரேடியோல ஆடோ கொடுக்கலாம்ல? நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏன் பண்றேன்னா எனக்கு அவ்வளோ ரீச் இருக்கு. அப்ப கம்பெனிஸே இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்புறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஜென்யூனா இருக்காங்க. எப்ப அவங்க ஜென்யூனிட்டி மிஸ் ஆகுதோ, வேணும்னு தெரிஞ்சு மிஸ் ஆகுதோ, அப்போ பீப்புளுக்கு பிடிபட்டுரும் இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லி. நான் எப்பவுமே ரைட் ஃப்ரம் 2019 May 6 நான் சேனல் தொடங்கின நாள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வியூவர்ஸை ஆடியன்ஸை ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். அவங்கள மாதிரி பிரில்லியண்டான ஆளு உலகத்துல யாரும் கிடையாது. நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கல்ல, அந்த வீடியோக்கு லைக் போடுறப்ப இந்த வீடியோக்காக இவன் எவ்வளவு மெனக்கெட்டிருக்கான், நம்மளை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக இவன் எவ்வளவு பாடுபடுறான், இல்ல நமக்கு ஒரு தகவலை சொல்லணுங்கிறதுக்காக இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது அவங்களுக்கு கேட்கும் போதே பின்னாடி தலையில ப்ராசஸ் ஆயிரும். அப்பதான் லைக் போடுவாங்க. நீங்க அந்த எஃபர்ட் போடலைன்னா பீப்புளுக்கு தெரியும், பீப்புள் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, எனக்கு வைரல் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ற எல்லார்கிட்டையுமே எஃபர்ட் மிஸ் ஆகும். நம்ம இங்க நிறைய பேர்கிட்ட என்னன்னா ஆசைக்கும் முயற்சிக்குமான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல. இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுனாலயே எனக்கு கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆசைப்பட்டா கிடைக்காது, முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். நான் எப்படிப்பட்ட வர வேண்டியவன் தெரியுமா, இவெல்லாம் எனக்கு அப்புறம் ஆரம்பிச்சான், இவெல்லாம் இப்படி போயிட்டான், நான் மட்டும் இப்படி இருக்கேன், நான்லாம் என் ரேஞ்சுக்கு அப்படின்னு அவன் செஞ்சான், அதனால போயிட்டான். நீ செய்யல, அதனால போகல. ஸோ ஆசைக்கும் முயற்சிக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முன்னேறிடலாம். ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்காது, முயற்சி பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரிதான் நீங்க அந்த கேள்விக்கு நான் வரேன். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு கேட்கும்போது தெரிஞ்சே நீங்க தவறு பண்றீங்கன்னா பீப்புள் உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. தெரியாம நீங்க தவறு பண்றீங்கன்னா அடுத்த தடவை திருத்திக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்த தடவை போட்டு இல்ல அந்த ரீலை நீங்க டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணிட்டு ஏன் டெலீட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் இதுல இருந்து இந்த தகவல் எடுத்தேன், அது உண்மையா இருக்கும்னு நினைச்சவங்க சொன்னேன், ஆனா அது உண்மையா இல்லை, இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் 100 வீடியோ நீங்க நல்ல வீடியோ போட்டு ஒரு வீடியோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை அப்படியெல்லாம் யாரும் திட்டிட மாட்டாங்க. வன்மத்தோட வேணும்னு ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அதையும் மக்கள் பார்த்து இல்ல நீ வன்மத்தோட தான் பண்ற, அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ போயிட்டு வாடான்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்பயுமே பீப்புள் வில் ஸ்டாண்ட் பை யூ ஆல்வேஸ், நீங்க சரியா இருந்தீங்கன்னா. ஓகேண்ணா. அண்ட் இந்த கொஸ்டின் ஒரு கிரியேட்டரா உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் திடீர்னு நம்ம ஒர்க் பண்றக்கும் போது ஒரு மைண்ட்ல ஒரு கிரியேட்டிவ் பிளாக் வந்துடும். ஒரு குட்டி தேநீர் இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைவெளி ரொம்ப பெருசாயிடும். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ நீங்க கிரியேட்டிவ் பிளாக் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அண்ட் அதை நீங்க சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்றீங்களா? கிரியேட்டர் பிளாக், இந்த கிரியேட்டிவ் பிளாக்குங்கிறது இந்த வேர்டு நம்மள அது கொஞ்சம் ஃபேண்டசைஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வேர்டை நீங்க எடுத்துட்டு ஜென்ரலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு கிடையாது.
ஓகே. எப்பயுமே இந்த வார்த்தைகள் வந்து என்ன பண்ணிரும்னா அந்த உணர்வுகளை இன்னும் கொஞ்சம் அடர்த்தி ஆக்கிரும். நம்ம டேர்ம்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த டேர்ம்ஸ் நீங்க அந்த டேர்ம் இல்லாம ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. 2 நாளா ஒரு ஐடியாவும் வரவே மாட்டேங்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நமக்கு இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், ரொம்ப பேசிக்கான விஷயம். 3 வருஷமா விராட் கோலி செஞ்சுரி அடிக்கல. என்ன பண்றது? அவருக்கு படல, பேட்ல படல, சரியா இது பண்ணல, ஃபார்ம்ல கொஞ்சம் இல்லாம, அவ்வளவுதான் பாயிண்ட். அடுத்து வந்தாரு, இந்த ஹி இஸ் இன்டு இட், அவ்வளவுதான். அந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. எடுத்துட்டு நீங்க உங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம், என்ன பண்ணோம், இப்ப ஏன் நம்மளால இல்லை, என்ன பண்ணா சரியா இருக்கும், என்ன ஏது, ஓகே இது நம்ம செஞ்சதுனால இந்த சக்சஸ் கிடைச்சிச்சு, நம்ம இதை இப்ப செய்ய தவறுனதுனால கிடைக்க மாட்டேங்குது, அப்ப இன்னொருத்தர் பண்றதை பார்த்து நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆனா இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே நானா பண்ணது, அதனால எனக்கு கிடைச்சிச்சு, ஓகே ஃபைன், அப்ப நான் என்ன பண்றேனோ அதை மட்டுமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து கொஞ்சம் நிதானமா என்ன ஏதுன்னு யோசிச்சோம்னாலே நமக்கு எல்லாமே நடந்துரும். ஸோ எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது, கிரியேட்டர் பிளாக் வந்துருச்சு அப்படிலாம் அதுக்கெல்லாம் டேர்ம் கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த டேர்ம்ஸ் ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த நேரத்துக்கான ஒரு உணர்வு, அதை நம்ம கடந்து சொன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டயட்ல இருக்கிறவங்களுக்கு பசிக்கும் பயங்கரமா, அந்த பசிக்கிற நேரத்தை மட்டும் அவங்க கொஞ்சம் கண்ணை மூடி பல்ல கடிச்சுக்கிட்டு கடந்துட்டாங்கன்னு வைங்களேன், பசிக்காது. அந்த பசிக்கிற நேரத்துல இம்மிடியேட்டா ஒரு பிரியாணியை போட்டு வயிற்று நெப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டயட் மிஸ் ஆயிடும். அதான் பாயிண்ட். இப்ப கண்ணு முழிச்சு படிக்கிறோம்னு வைங்களேன், கண்ணு முழிச்சு நிறைய பேர்னால படிக்க முடியாது, ரொம்ப நேரத்துக்கு தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வர்ற மொமெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அந்த மொமெண்ட்டை நீங்க ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு, நீங்களா தனியா ஒரு டான்ஸ் போட்டு, நீங்களா ஏதாவது ஒரு இமேஜினேஷனுக்கு, நான் அடுத்து இப்படி இருப்பேன், நான் நடந்து போகும்போது ரோட்ல நிறைய பேர் எனக்கு செல்ஃபி எடுப்பாங்க, நான் காருக்கு நடந்து போனேன்னா 4 பேர் என் கார் கதவை வந்து திறந்து விடுவாங்க, இப்படிலாம் ஒரு யோசிச்சுக்கிட்டு ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுல நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தூக்கம் மொமெண்ட் உங்களுக்கு போயிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஸோ அந்த மொமெண்ட்டை பாஸ் பண்றதுதான் முக்கியம். அதை பாஸ் பண்ணிட்டோம்னா லைஃப்லேயே பாஸ் பண்ணிடலாம். சூப்பர். அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க 2019 இருந்து நீங்க கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கறது ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷனை கரியரா பர்சியூ பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேக்கப்க்கு வேற ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதை பத்தி? அதுல நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி இன்டு இட், நான் தோத்துட்டு போறேன், ஜெயிச்சா ஜெயிப்பேன், ஆனா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறேன்னு 100% நீங்க அதுல கொடுக்க முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு எண்ணம் இருக்குன்னா உங்களுக்கு கெரியர் இதுதான். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் தானே உதாரணம், நீங்க என்ன உதாரணமா எடுத்துக்கோங்க. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தேன், நான் 12வதுல 92% மார்க், சிவில் இன்ஜினியரிங்ல 80% மார்க், எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சு. நான் 2019 வேலைக்கு சேரும்போதே எனக்கு 25,000 ரூபாய் சம்பளம். நான் அதுல இருந்து பேக்கெட்லாம் எடுத்துட்டு தான் வேலையை விட்டுட்டு ஒரு இதுக்கு போனேன். நான் அதிலே ஒரு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நல்ல சம்பளமே நான் வாங்கியிருந்திருக்க முடியும். இப்போ நான் சம்பாதிக்கிறத விட அதிகமாக கூட சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நான் இதை பண்ண போறேன், இதுதான் எனக்கு வேற வழியே இல்லைன்னும் போதுதான் உங்களுக்கு யூ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு வருது இல்ல. அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வில் பவர் இருந்துச்சுன்னா கான்டென்ட் கிரியேஷனை நீங்க வந்துட்டு கெரியரா சூஸ் பண்ணலாம். இல்லைங்க அப்படியெல்லாம் எனக்கு கிடையாது, நான் கொஞ்சம் பயந்தவன், இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுடைய படிப்பு, நம்ம படிச்சுட்டு தான் கான்டென்ட் கிரியேஷன் போடுறோம் இல்லையா, அந்த படிப்புலயும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து அந்த துறையிலேயே நீங்க கொஞ்சம் மேம்படுத்திக்கிறது நல்லதுதான், தப்பு கிடையாது. ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு 4 பாட்காஸ்ட் நான் எடுத்துட்டேன்னா நான் வந்து அடுத்த கோபிநாத் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க யாருன்னே தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வேற ஸ்கில்ஸும் இன்னைக்கு தேவைப்படுது. ஸோ வேற ஸ்கில்ஸையும் நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில் தானே அது, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கில்லையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணமும் வரும். அப்படி வர்ற நேரத்துல எந்த வயசுல வேணா நீங்க கிரியேட்டர் ஆகலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிரபு சாருடைய அண்ணன் ராம்குமார் சார் வந்து பாட்காஸ்ட் பண்றாங்க, நீங்க பாத்தீங்களா? அது ராம்குமார் சார்னு பிரபு சாருடைய அண்ணன் இருக்காங்க, அவங்க பாட்காஸ்ட் சேனல் தொடங்கியிருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் இந்த நீங்க தேவுடா பாட்டு பாத்திருக்கீங்களா, சந்திரமுகி படத்துல, அதுல ரிப்பீட்டு அப்படின்னு 4-5 பேர் வருவாங்க, அதுல அவர் ஒரு ஆளு. அவர் வந்துட்டு நம்ம ஐ படத்துல கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 60 வயசுக்கு மேல இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த வயசுல வேணா நீங்க கிரியேட்டர் ஆகலாம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நீங்க யங்கா இருக்கும் போதுதான் பணம் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ அதுவே கிரியேஷன் ஃபீல்ட்லேயே உங்களுக்கு நடந்துச்சுன்னா சூப்பர் தான். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க வேற துறையை தேர்ந்தெடுத்துட்டு அதுல வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு
கிரியேஷன் ஃபீல்டில் லேட்டாக கூட வரலாம், அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரியுதுன்னா டெஃபினட்டாக இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கதான் செய்யுது. ஸோ ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வரப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காமெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இதை விட்டுட்டு வரீங்க அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? இன்னைக்கு அந்த பேஷன் நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கல்ல, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஓகே, எனக்கு வந்து மீடியா மட்டும்தான். நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே மீடியா துறையில் ஏதாவது ஒன்று செய்யணும், மீடியாவில் நான் இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று மக்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை தகவலாக கொண்டு போய் சேர்க்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். நான் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஊரில் ரிப்போர்ட்டராக இருந்திருப்பேன். எங்கள் ஊரில் சிவகங்கையிலே ஏதாவது ஒரு நியூஸ் சேனலுடைய ரிப்போர்ட்டராக இருந்து அங்கே ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதை வந்து இங்கே நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு கூட நான் இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு வகையில் நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி அப்படியே நம்ம இருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைச்சிரும். சுற்றி இருக்கிற இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த பாயிண்ட் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், யூனிவர்ஸ் வில் ஹெல்ப்னு. அதை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதை டவுட் பண்ணிட்டே இருப்போம். நடந்தாதான் நமக்கு தெரியும் அது ஆக்சுவலா மேஜிக், அது ஷுவரா நடக்கும். நீங்க ஒரு வெறி கொண்டு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா எப்படியோ ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலமா என்னென்னமோ நடந்து அது நடந்துரும். அது நடக்கிற வரைக்கும் இது நம்ம ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிராஃப் எல்லாம் நீங்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், ஆஹா இது இப்படி போய் இப்படி வந்து எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே, நான் இதுல ஒண்ணுமே பண்ண மாதிரி இல்லையே, மேஜிக் மாதிரி இருக்கேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருந்த எஃபர்ட் அவ்வளவு இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ ஃபார் ஷுர், அதுல ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, சூப்பர்ண்ணா. நான் இன்னைக்கு உங்களை பத்தி இன்னும் சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன், நீங்க ஒரு அலாதியான என்னைய பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு முதல்ல என்ன இருக்கு? நிறைய இருக்குண்ணா. நீங்க எவ்வளவு பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? ஐயோ. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க ஒரு அலாதியான புத்தக வாசிப்பாளர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதாவது ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க, லைக் ஒரு உங்களோட பேக்ல வந்து ஒரு 4 புத்தகமாவது இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கும் புத்தகங்களுக்குமான அந்த பாண்ட் எப்படி? நீங்க படிச்சாதான் பொழைக்க முடியும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். படிக்கிற எல்லாருமே எப்படியாவது பொழைச்சிருவாங்க. அப்படின்னும் போது என்ன படிக்கிறோன்றது ஒன்று இருக்கு. நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல புத்தகம் படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல புக் படிப்பீங்க, அதெல்லாம் உங்களுடைய வயிற்றுக்கு, மூளைக்கு. மனசுன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரிக்கு வந்து ஜென்ரலான பொது புத்தகங்கள் தான் உங்களுக்கு உதவும். அந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிற டைம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற டைம்ல கோபிநாத் சாருடைய புக்கு, அதெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்கள், கவிதை தொகுப்புகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து வைரமுத்து சாருடைய கவிதை தொகுப்பு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிச்சு நாமத்துக்குமார் சாருடைய புத்தகங்களை எல்லாம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பவாச்சலதுரை சாருடைய புத்தகங்கள் படிக்க, ஜெயமோகன் சாருடைய புத்தகம் படிக்க, ஜெயகாந்தன் சாருடைய புத்தகம் படிக்க, எஸ் ராமகிருஷ்ணன் சாருடைய புத்தகம் படிக்க, இந்த மாதிரி புத்தகங்கள், யுகபாரதி அண்ணனுடைய இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு கட்டத்துல மைண்ட் கொஞ்சம் பிராடா ஓப்பன் ஆகி நீங்க வேறு ஒரு மனிதராக மாறுவது உங்களுக்கே புரியும். நான் வந்து கொஞ்சம் எங்கேயோ என் மைண்ட் கொஞ்சம் ப்ராட் ஆகுது, என்னுடைய விஷன் வந்து மாறுபடுது, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுது, என் கூட இருக்கிறவங்கலாம் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி திங்க் பண்றாங்கன்னா என்னால் வேற மாதிரி திங்க் பண்ண முடியுது. இது எல்லாமே புத்தகங்கள் உங்களுக்கு உணர்த்தும். இந்த மோட்டிவேஷன் புக்ஸ்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மோட்டிவேஷன் புக்ஸ்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு. மோட்டிவேஷன் புக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அந்த மோட்டிவேஷனை நம்ம எடுத்து டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடும். நம்ம டிசிப்ளின் அதை கன்வெர்ட் பண்ணலன்னு வைங்களேன், அந்த புக்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா, ஒரு இன்ச் உங்களை வந்து கொஞ்சம் தள்ளுறதுக்கு புஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க அதை கன்சிஸ்டண்டா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு சக்சஸ் நமக்கு கிடைக்கும். நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, எதை பத்தின பார்வையா இருந்தாலும் சரி, இந்த சமூகம் வந்து எதையெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோ அதனுடைய வேற பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தப்பு இல்லையே, இது சரிதானே அப்படின்னு நீங்க யோசிக்கணும்னா புத்தகங்களால மட்டும்தான் முடியும். வேற எதுக்குமே அந்த பவர் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. புத்தகத்துக்கும் மற்ற எந்த இலக்கியங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு புக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த ஆத்தர் எழுதியிருக்காருங்கிறதுனால அந்த ஆத்தருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன் அது இல்லை. அந்த புக்குக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன். அந்த புக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு தனி இமேஜினேஷன் கொடுக்கும். அதே புக்கு ஒரு சினிமாவா ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, அது ஒரு கலைன்னு வச்சுக்கோங்க. சினிமாவா எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த இயக்குனர் என்ன காட்டுறாரோ அதுதான் வயல். அந்த இயக்குனர் எதை கடலா காட்டுறாரோ அதான் கடல். அந்த இயக்குனர் பாலைவனமா எதை காட்டுறாரோ அதான் பாலைவனம். ஆனா நீங்க இங்க வயல் அப்படின்னு படிச்சீங்கன்னா நீங்க பார்த்த வயல் உங்களுக்கு வயல், நீங்க பார்த்த கடல் உங்களுக்கு கடல், நீங்க பார்த்த மனிதர்கள் உங்களுக்கு. இப்படி ஒரு வேட்டி இப்படி ஒரு சேலை கட்டியிருக்காங்கன்னா நீங்க ஒரு வேட்டி நீங்க ஒரு சேலையா உருவாகலாம். ஆனா நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேட்டி ஒரு சேலை தான், அந்த வேட்டி அந்த சேலை தான். அப்படி இருக்கும்போது நீங்க பாருங்க, ஒரு 10,000 பேர் புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா அது ஒரு புத்தகம் கிடையாது, 10,000 புத்தகமா மாறும்.
ஏன்னா 10,000 மைண்டும் வேற இல்லையா, 10,000 மைண்டும் அது வேற மாதிரி இமேஜின் பண்ணும். ஸோ 10,000 மைண்டுக்கும் அது உள்ள போய் 10,000 மைண்டுக்கும் வேற மாதிரி அது மாத்தி ஒரு 10,000 மைண்ட் ரெவல்யூஷனைஸ் பண்ணிரும். அந்த அந்த பவர் வந்து புக்குக்கு இருக்கு. நம்ம ரீடிங்கை விடவே கூடாது. நான் இன்னைக்கும் அட்லீஸ்ட் 20 பேஜாவது படிச்சிருவேன். எப்படியாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்து 20 பேஜாவது படிச்சிருவேன். இப்ப கூட யுகபாரதியானுடைய அந்நியர்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு சின்ன கவிதை தொகுப்பு, அழகா இருக்கக்கூடியது, ஒரு காதல் கவிதை தொகுப்பு தான். அது சிம்பிளான காதல் கவிதை. அதுதான் இன்னைக்கு காலையில படிச்சுட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்காக நீ திறந்து வைத்த ஜன்னலில் காற்று ஏன் வந்து தொலைக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன ஐயோ இதெல்லாம் எவ்வளவு, ஜன்னலை திறந்தா காத்துதான் வரும், ஆனா அந்த காத்தை நீ கோவப்படுறீங்க அப்படின்னும் போது அது எனக்கு இன்னைக்கு அதை படிச்சுட்டு அப்படியே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு கவிஞன் வந்து ஒரு காதலி எப்படி சொல்றான், காத்து வர்றதுதான் ஜன்னலை திறக்குது, ஆனா எனக்காக நீ திறந்து வைத்த ஜன்னலில் காற்று ஏன் வந்து தொலைக்கிறது அப்படின்னு கேட்கிறாருல்ல. இது வந்து உங்களுக்கு இப்ப நான் பேசும்போது ஒரு பூரிப்பை கொடுக்குது இல்ல, இதை நீங்க படிச்சாதான் புரியும். அந்த வரிகளை நீங்க அனுபவிச்சாதான் புரியும். இந்த மாதிரி எவ்வளவோ கதைகள் இருக்கு, புதுசு புதுசா ஓபன் பண்ணக்கூடிய. ஜெயகாந்தன் சாருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுதான் புத்தகத்தோட பேரு. அப்ப அதுல கங்கான்னு ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. இப்ப அதை படிச்சு முடிச்சுட்டா கங்கால இருந்து வெளியவே வர முடியாது. என்னடா இப்படி எல்லாமா, கங்கா இப்படி ஆயிடுச்சு, கங்கா எப்படி இருந்த பொண்ணு, கங்கா கடைசியில சரி கங்காவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஸோ பீப்புள் சேஞ்சஸ். பீப்புள் எப்போ வேணா அவங்க மாறதான் செய்வாங்க, அப்படிதான் ஆகும் வைக்கும். ஓகே, திஸ் இஸ் நேச்சுரல், இதுல ஒன்றும் பெரியது இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து அது கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மனிதர்களை பற்றிய பார்வை, சமூகத்தை பற்றிய பார்வையெல்லாம் அழகா புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லும், பக்குவமா எடுத்து சொல்லும், நிதானமா எடுத்து சொல்லும். அதனால எனக்கு என்னமோ புத்தகங்கள் மீது ஒரு பிரியம். ஓகே, இந்த டேக்அவே நானே எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 20 பக்கம் சூப்பர் போதும், 20 பக்கம் போதும், அதுக்கு மேலாம் வேண்டாம். நீங்க சொன்னீங்க மீடியா கனோடு இருந்த ஒரு பையன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றப்போ, என்னைக்காவது வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு உங்களோட வீடியோ பார்த்தேன், இந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நிறைய இருக்கும், நிறைய உண்டு. ஏன்னா அதுதான் சொல்லுவாங்களே. இப்ப கூட வெளியில ஒருத்தவங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஜூஸ் குடிச்சேன், குடிக்கும்போது ஒருத்தர் வந்துட்டாரு. அண்ணே வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேனே, ரொம்ப இதுன்னா உங்களை ரொம்ப நாள் பாக்குறேனே, எலுமிச்சம்பழ வீடியோல இருந்து இப்பவும் எலுமிச்சம்பழ வீடியோவை நெல்லிக்காய் வீடியோவை சொல்றாங்க. ஸோ அது மக்களுக்கு எப்பயுமே, நம்ம எப்பயுமே அப்படிதான், நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம நினைக்க மாட்டோம். அந்த நேரத்துல நமக்கு பிடிச்சிருந்தாலே லைஃப் லாங் நம்ம பிடிச்சவங்களா இருப்பாங்க. அந்த வகையில என்னையும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் இது உங்களோட கண்ணெடுக்கும். ஓகே, இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, ஒரு விருது அவார்ட் ஷோல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி உங்களோட ஆம்புலன்ஸ் பத்தின வீடியோ பார்த்துட்டு ஒரு உயிர் சேவை, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? அதான் ஆம்புலன்ஸ் வீடியோ பார்த்துட்டு சேவ் பண்ணேன்னு சொன்னவங்க இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த முதியோர் பென்ஷன் இந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்களுடைய வீடியோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த காப்பீட்டு திட்டம் பற்றி நீங்க போட்ட வீடியோவை பார்த்துட்டு அது மூலமா நான் அப்ளை பண்ணி எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு காப்பீட்டு திட்டம் மூலமானு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் பத்திலாம் இப்போ கொஞ்சம் நிறைய போடுறதுனால நான் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க ஒரு தடவை பீஸா செஞ்சோம். பீஸா செஞ்சது எங்களுக்கே சரியா வரல. அதை ஒருத்தர் சொன்னாரு, அன்னைக்கு நீங்க பீஸா செஞ்சீங்கன்னு அதை பார்த்து செஞ்சு எங்க வீட்டுல நான் எவ்வளவு திட்டுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. ஸோ ஒரு உரிமையா பேசுவாங்க, அது ஒரு சந்தோஷம் தான். ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து இன்னுமே வந்து வாழ்க்கையை ஃபிகர் அவுட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் வர மாதிரி பேசாம போயிட்டு ஆயிடலாமா, அதுவாயிடலாமா யோசிச்சுட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாம லைஃபை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது நான் சொல்றது இல்ல, யாராலையுமே இதை சொல்லவே முடியாது. யாருக்கிட்டையும் இதுக்கு பதிலே கிடையாது. ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் அதுக்கு பதில் இருக்கு, அது அவர்கள் தான். அவங்களுடைய கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, அந்த ஆழ் மனசு, அது வந்து நம்மகிட்ட நம்மளுடைய ஆழ் மனசு பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில பேசுற இந்த பேச்சு, நம்ம மூளை சிந்திக்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஆழ் மனசு வந்து ஒரு விஷயத்த நம்மளை நம்பும். அதை நீ செய் அப்படின்னு சொல்லுவோம், அதை போ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லிசன் பண்றதே கிடையாது. நம்ம அடுத்தவங்களை எவ்வளோ லிசன் பண்றோமோ, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ, அதை நம்மளை லிசன் பண்றதுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டோம். நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும், நம்ம மனசு நம்ம கிட்ட பேசும். அந்த ஆழ் மனசை லிசன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், சக்சஸ், உறுதியான சக்சஸ் நமக்கு இருக்கு. அதை லிசன் பண்ணணும். உங்க கட் என்ன உங்களை சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும். அதுக்கு தெரியும் நீங்க என்ன ஆக போறீங்க, உங்க லைஃப் எதை நோக்கி போகுது, எல்லாமே தெரியும். ஆனா அதை நம்ம கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை, விட்டுறோம். ஸோ நம்மளுடைய உள்ளுணர்வு ஆழ் மனசு என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய பாத் என்ன நம்ம செய்ய போறோம், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நம்மளுடைய டிசிப்ளின் தான், கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் மட்டும்தான்
சக்சஸ்ஃபுல் பர்சன் யாரை எடுத்தாலும் நீங்க கேளுங்க, அவங்க லைஃப்னுடைய ரொட்டீனை கேட்டீங்கன்னா போர் அடிக்கும், போரிங்கா இருக்கும். நாடா காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு. ஒரே விஷயத்த நீங்க திரும்ப 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 செஞ்சா அதுல மாஸ்டர் ஆயிருவீங்க. நீங்க தான் அதுல டாப்ல இருப்பீங்க. நீங்க நிறைய விஷயம் செய்யணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அது கஷ்டம். அகல உழுறதை விட ஆழ உழுகிறது தான் சிறந்தது. ஸோ எனக்கு எது அப்படிங்கிறத என் கூட பேசியே நான் டிசைட் பண்ணிட்டு அதுல டீப் ரூட்டா நான் இறங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தான். இதுதான். அதுல வெற்றி வரும், தோல்வி வரும், அதுல பயணம் வரும், திட்டு வரும், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், என்ன வேணா நடக்கும். ஆனா நீங்க அதுல இருந்துகிட்டே இருக்கணும். அதைத்தான் ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பிடிச்சிக்கிட்டே இரு, சர்வைவ் பண்ணிரு. அந்த மொமெண்ட்ஸை மட்டும் நீ சர்வைவ் பண்ணிரு, கஷ்ட காலத்தை. அதுக்கப்புறம் உனக்கு கஷ்ட காலம் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத அந்த காலங்களை உனக்கு கத்து கொடுத்துரும். நிறைய பேர் என்னன்னா அந்த கஷ்ட காலத்துலதான் அந்த பிடியை விட்டுறாங்க. அந்த கஷ்டம் நம்ம இன்னைக்கு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்ச எல்லாரும் அந்த கஷ்ட காலத்தை பிடிச்சவங்க. நம்ம அந்த கஷ்ட காலத்தை விட்டுட்டோம்னா சிக்கல். கஷ்ட காலத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நல்ல காலம் வந்துடும். ஏன்னா அந்த கஷ்டகாலம் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அவ்வளோ இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே மிஸ் ஆகுது. நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, இம்மீடியட்டா வந்துடணும், இம்மீடியட்டா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இம்மீடியட்டா செஞ்சு அவ்வளவு சீக்கிரமா சக்சஸ் வந்துச்சுனாலுமே நமக்கு அது கொஞ்சம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேகமா ஒருத்தன் போறான்னு வைங்க, ஒரு 120ல சர்ன்னு போறான்னு வைங்க, ஒருத்தன் 60ல தான் போறான்னு வைங்களேன். நீங்க கொஞ்சம் பின்னாடியே போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சிக்னல்ல நின்றுகிட்டு இருப்பாங்க. நீ இவ்வளவு வேகமா போனியடா அப்படின்னா சிக்னல் போட்டாங்க சார், அப்ப தெரியுதா சிக்னல் போடுவாங்கன்னு. ஏன் அவ்வளவு வேகமா போற தேவையில்லை. ஒரே சிக்னல்ல 2 பேருமே நிக்கிறதுக்கு எதுக்கு 120 60லே போலாம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. சோ நம்ம டைம்லைன் இன்னொருத்தரோட டைம்லைனோட எப்பவுமே கம்பேர் பண்றது, எப்பயுமே கம்பேர் பண்ணவே கூடாது. இன்னொருத்தரை நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நிம்மதி போயிடும், உங்களுடைய மன அமைதி போயிடும். நீங்க வந்து சக்சஸ்க்கு ரொம்ப டெஸ்பரேட் ஆயிருவீங்க. எப்பயுமே பயணத்துல சக்சஸ் ஒரு இதுவே தவிர சக்சஸே பயணம் கிடையாதுல்ல. சரி, நீங்க ஒரு இலக்கு வச்சுட்டீங்கப்பா, அதை அடைஞ்சிட்டீங்க, அடுத்து என்ன, அடுத்து ஒரு இலக்கு வச்சு அதை அடுத்து அப்படி போனீங்கன்னா டெத்து தான் உங்க இலக்கா இருக்கும். ஏன்னா மனுஷன் பிறக்கும் போதே உறுதியா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது டெத்து மட்டும்தான் இல்லையா, வேற எதுவுமே நமக்கு உறுதி கிடையாது. பயணம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம், இடையில என்னென்ன வருதோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நெகட்டிவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரும், பாசிட்டிவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே போனோம்னா கரை சேர்ந்துடலாம். ஓகே, நீங்க இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூ டிசர்வ் டு கிவ் மோர் இன்டர்வியூஸ். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் தேநீர் இடைவேளைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி? ஃபியூ பிளான்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த ஷோஸ்லாம் இன்னும் பண்ணல. நிறைய பேர் ஷோஸ்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி ஷோஸ்லாம் இன்னும் நாங்கள் பண்ணணும். ஹெல்த் பத்தின அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும். ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில எல்லா வருஷமும் ஆஸ்பத்திரியில போய் தங்குற மாதிரியான வாய்ப்பு என்னோடது அமைஞ்சிரும். எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க தாத்தா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில ஹாஸ்பிட்டல்ல அவங்க கூடவே போய் ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் அவங்க கூட தங்கி அவங்கள பாத்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அப்ப அந்த ஹெல்த் நமக்கு போயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன ஆகுறான் அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன், ரொம்ப கண்கூட பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இருந்திருக்கேன், சிஎம்சி வெள்ளூர்ல இருந்திருக்கேன், எங்க ஊர்ல மதுரையில் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கேன். ஒவ்வொரு குடும்பமும் எப்படி ஆகுது, கொலாப்ஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கேன், ஆட்கள் எப்படி கொலாப்ஸ் ஆகுறாங்கன்றத பார்த்துருக்கேன். அப்போ இந்த ஹெல்த்தை பத்தின அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். அதனால அதுக்கான முயற்சிகள்லையும் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஷோஸ் மாதிரியான விஷயங்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு தேநீர் இடைவேளையிலிருந்து செய்வோம்னு நினைக்கிறேன். சூப்பர், நான் வேர் ஆல்சோ எக்ஸைட்டட். அண்ட் இப்போ நான் என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 200 ரூபாய் மைக்கோட ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் கெஸ்டா நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆளு, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன், சொல்லுங்க. நான் இன்னும் பெரிய ஆளு, நீங்க இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்களும் பேட்டி எடுக்கணும், அதை நான் பார்க்கணும். ஸோ இன்னையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள்? நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா இருக்கு. நான் இப்படி வந்து ஓப்பனா இந்த மாதிரி எங்க பசங்கிட்ட பேசுறது உண்டு, எங்க டீம் மெம்பர்கிட்ட பேசுறது உண்டு. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து ஏதாவது ஒரே ஒரு விஷயம் டேக்அவேன்னு யாராவது எடுத்துக்கிட்டா கூட அது எனக்கு சந்தோஷம். நானே நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. நான் சொன்னல யூ ஹேவ் டு டு மோர் இன்டர்வியூஸ் அப்படின்னு. பாப்போம், வாய்ப்பு இருந்தா பண்றேன். ஓகே, நான் சூப்பர். அண்ட் இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்காக ஒரு சின்ன ஹேம்பர். எனக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு. ஆஹா, திருக்குறள் அது நானா எழுதின ஒரு கவிதை, படிச்சு பாருங்க. நான் அவசியம் படிக்கிறேன். திருக்குறள் எனக்கு பிடிச்ச புத்தகம் எப்பவுமே. இது என்ன, காற்றில் கரையாத நினைவுகள், இறையன்பு சாருடையது. மகிழ்ச்சி. பெரிய புராணம் சில சிந்தனைகள், பேராசிரியர் மரங்கராமலி. மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இன்னைக்கு இங்க வந்து இந்த அக்கேஷனை கிரேஸ் பண்ணி நன்றி. என்னுடைய கிஃப்டா வந்து எங்களுடைய ஆராவில் சத்துமாவு தேனிடை வெளியிடுது. நீங்க குடிங்க, குடிச்சு ஸ்ட்ரென்த்தா இருங்க, சத்தா இருங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய growth உங்களோட சேனல் பார்க்கணும் அப்படின்னு நாங்க எங்களோட சார்பாக ஆசைப்பட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ டாக் வித் திவ்யாவும் பெரிய அளவுல உங்க பாட்காஸ்ட் வரணும்னு நானும் வாழ்த்துறேன். நன்றி. நான் ஒரு நல்ல தொடக்கமா நீங்க இருந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தோட எங்கேயாவது போகணும். அதெல்லாம் பெரிய வார்த்தை. உங்களுக்கு நிறைய பேருடைய நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். நன்றி. தேங்க்யூ.